வேளாண் விளைபொருட்களுக்கு அமல்படுத்த வேண்டும். விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் முழுமையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். விவசாயிகள் இலவசமாக பயன்படுத்தி வருகிற இலவச மின்சார திட்டத்தை அபகரிக்கும் நோக்கம் கொண்ட மத்திய அரசுடைய மின்சார ஒழுங்குமுறை ஆணைய சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உட்பட 13 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி 7ஆம் தேதி கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை விவசாயிகள் யாத்திரை துவங்க இருக்கிறது. 30 பேர் கொண்ட விவசாயிகள் குழு, பல மாநிலங்களைச் சார்ந்த பிரதிநிதிகள் அடங்கிய குழு, வழிநெடுகிலும் இருக்கிற அனைத்து மாநில முதலமைச்சர்களையும் சந்தித்து இந்த கோரிக்கைக்கு ஆதரவு கோர உள்ளனர். மத்திய அரசு இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் என்கிற நம்பிக்கையோடு இந்த பயணத்தை நாங்கள் துவக்க இருக்கிறோம். எனவே பிரதமர் நேரடியாக தலையிட்டு இதற்கான தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அந்த பயணம் வருகிற 10ஆம் தேதி கொங்கு மண்டலத்தின் சார்பில் சேலத்தில் நடக்கிற மகாசபை கூட்டத்திலும் அந்த குழு பங்கேற்க இருக்கிறது. அதனை தொடர்ந்து அக்குழு கர்நாடகாவிற்கு பயணம் மேற்கொள்ள இருக்கிறது. ஸ்டேட்டில் இது கிட்டத்தட்ட அவங்க ஆட்சி பொறுப்பேற்று 2022 இந்த நடவடிக்கை தீவிரமடைஞ்சிருக்கு. மேல்மா விவசாயிகள் மீது 13 பேர் மீது குண்டர் சட்டம் போட்டது 2022 தொடங்கிட்டு தொடர்ந்து சிப்காட் எடுக்கிறங்கிற பேர்லையும் விளைநிலங்களை அபகரிக்கிறதுக்கு விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் சிப்காட்டுகள் அனுமதிப்பது, மாவட்ட ஆட்சியர்களுக்கே தெரியாமல் நேரடியாக தலைமைச் செயலகத்திலிருந்து அதிகாரிகள் அனுப்பி வைக்கப்பட்டு அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகள் மூலம் ஒப்புதல் வாங்குவதற்கு அரசு விதிமுறைகளையே முரணாக பயன்படுத்துகிற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. தொழில் புரட்சி என்கிற பேரில் தமிழ்நாடு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 கொண்டு வந்து விளைநிலங்களை அபகரித்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, விளைநிலங்களோடு சேர்ந்து இருக்கிற ஏரிகள், குளங்கள், குட்டைகள், ஆறுகள், நீர்வழி பாதைகள் அனைத்தையுமே அந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் அபகரித்துக் கொள்வதற்கு இந்த சட்டம் வழிவகுக்கிறது. இந்த சட்டம் உலகத்தில் எந்த நாட்டிலையுமே கிடையாது, இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. ஆனால் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கிறது. இதே சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் 8 மணி நேர வேலை, அதை மாற்றி 12 மணி நேரம் வேலையாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு போகப்பட்டது. அதை கூட முதலமைச்சர் எனக்கு தெரியாமல் அந்த தீர்மானம் முன்மொழிந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற அளவில் தமிழ்நாட்டில் நிர்வாக முறைகளை சில கார்ப்பரேட் ஆதிக்கம் கொண்டவர்கள், கார்ப்பரேட் குணம் படைத்தவர்கள், கார்ப்பரேட் பங்குதாரர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பதால் இந்த நடவடிக்கைகள் முதலமைச்சருக்கே தெரியாமல் மேற்கொள்கிற நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. எனவே கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் விவசாயிகள் கைது செய்யப்படுவதும் சிறையில் அடைப்பதும் தொடர்வது வேதனையளிக்கிறது. தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவி கொண்டிருக்கிறது. தமிழக சட்டமன்ற தேர்தல் களம் 2 தினங்களாக தான் சூடு பிடிக்க தொடங்கியிருக்கிறது. இதற்கு முன்னால் எதிரணி இல்லைங்கிற ஒரு பெரியண்ணன் போக்கு தமிழ்நாட்டில் நீடித்தது. இதனுடைய வெளிப்பாடு தான் விவசாயிகள் சிறை வைக்கப்பட்டதும், விவசாயிகளுக்கு எதிராக கார்ப்பரேட்டுகளுக்கு ஆதரவான வகையில் பல்வேறு இடங்களில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டது. அது சமீபத்தில் அது மாறி இருக்கிறது. தற்போது நிலையில் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் சூடுபிடிக்க துவங்கியிருக்கிறது. ஆகவே இந்த நடவடிக்கைகள் அரசியலில் எதிரணி ஒரு வலிமை இல்லாத நிலை இருந்த காரணத்தினால் தமிழக அரசுடைய செயல்பாடுகள் தன் விருப்பத்திற்கு போகிற நிலை இருந்தது. முதலமைச்சர் இனியாவது உணர வேண்டும். இந்த அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இன்றைய தேர்தலில் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடைந்ததால் தான் இந்த நடவடிக்கை தீவிரமடைந்திருக்கிறது. எனவே அவர் உணர்ந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். விவசாயிகள் சிறையில் அடைக்கப்படுவதும், விவசாயிகளை கொடுமைப்படுத்துவதும், தமிழ்நாடு அரசு நில ஒருங்கிணைப்பு சட்டம் 2023 என்கிற சட்டம் ஒட்டுமொத்த நீர்நிலைகளையும், ஏரிகளையும், ஆறுகளையும், குளம், குட்டைகளையும் கார்ப்பரேட்டுகள் அபகரித்துக் கொள்ளலாம், விவசாயிகளுடைய விளைநிலங்கள் விவசாயிகள் ஒப்புதல் இல்லாமல் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வந்து பல மாவட்டங்களில் ஏரிகள், சுடுகாடுகள், நீர்நிலைகள், இனாம் நிலங்கள் அனைத்தையும் அபகரித்து தனியார் பட்டா போடுகிற நிலை ஏற்பட்டது. வருகிற திருவண்ணாமலை மாவட்டத்தில் கூட இந்த நிலை மிக வேகமாக உயர்ந்து 400 ஏக்கர் ஒரு தனிநபர் நீராதாரங்களையும் சுடுகாடுகளையும் பட்டா போட்டு வைத்திருப்பதாக வருகிற 31ஆம் தேதி அதற்கு எதிரான ஒரு மாநாட்டை நடத்த இருக்கிறோம், வெண்பாக்கத்தில் நடத்த இருக்கிறோம். ஆகவே இது ஒரு மோசமான நிலைக்கு தமிழ்நாடு சென்று கொண்டிருக்கிறது. எனவே வனங்கள் அழிக்கப்படுவதும், கனிம வளங்கள் கொள்ளை தீவிரமாவதும், ஒட்டுமொத்த நீராதாரங்கள் அபகரிக்கப்படுவதும்,
விவசாயிகள் விளைநிலங்களுக்கு தன் சொந்த பகுதியில் இருக்கிற குளங்களிலிருந்து வண்டல் மண்ணை எடுத்து பயன்படுத்திக் கொள்வதற்கு கூட அனுமதிக்க முடியாத நிலை ஏற்பட்டு ஒட்டுமொத்தமாக வண்டல் மண் விலையிலும் விருப்பத்திற்கு விளைவித்து இருக்கிறார்கள். வெளிநாடுகளுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் கனிம வளங்கள் கொள்ளை தீவிரமாகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, கோவை மாவட்டங்களில் மிகப்பெரிய கொள்ளை தீவிரமடைந்திருக்கிறது. எனவே இது குறித்தெல்லாம் முதலமைச்சர் உரிய விளக்கமளிக்க முன்வர வேண்டும் என நான் வலியுறுத்துகிறேன்.